தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே கொடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு சிறிய தியானத்தை உங்கள் மத்தியில் வைக்க பிரயாசப்படுகிறேன். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகாபெரிய தேவனே, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் மனதின் தியானமும் என்றென்றைக்கு உம்முடைய சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு எங்களுக்கு போதித்தருளும் நல்லாவி அடைய நீங்கள் செம்மையான பாதை நடத்துவீராக. ஆசீர்வதியும். ஆமென். கொடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு தியானம். முதலாவதாக, தேடுங்கள் கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வார சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 12:31 தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும். தேடுகளுக்கு மட்டும் 12 ஆசீர்வாதங்கள் வேதத்தில் இருக்கிறது. பக்தன் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தாவையுமே தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். கர்த்தரை தேடுடைய இருதயம் வாழும். இப்படி 12 விதமான ஆசீர்வாதங்கள் வேதத்திலே தேடுகளுக்கு இருக்கிறது. தேடுகிறவன் கண்டடைகிறான். அதனால் கர்த்தர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை கண்டடை சக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிப்போம். அவைகளில் ஒன்றும் குறைவில்லாது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. இரண்டாவதாக, கேளுங்கள் கொடுக்கப்படும். மத்தேயு 7:7 சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனாகி தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அதில் நாம் கேட்க வேண்டும். லூக்கா 11:9 சொல்லுகிறது, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நான் திட்டமும் தெளிவுமாக கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அன்னாள் திட்டவட்டமாக கேட்டால் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவள் கேட்டதோ ஆண் பிள்ளையை. தேவன் கொடுத்தது ஆண் பிள்ளையை மட்டுமல்ல, தீர்க்கதரிசி, இஸ்ரவேலுக்கே தீர்க்கதரிசியாக நியாயாதிபதியாகவும் கொடுத்தார். அக்சாள் கேட்கிறாள் தன் தகப்பனிடத்திலே நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வேண்டும் என்று சொல்லி. நீ கேள், கர்த்தர் உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் வைப்பார். காலை யோசுவாவிடத்தில் கேட்கிறார், இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று சொல்லி. திட்டவட்டமாக தேவனிடத்தில் கேள். யாபேஸ் கேட்கிறார், என் எல்லையை விரிவாக்கும் என்று சொல்லி. ஞானத்தில் குறைபடுவனாக இருந்தால் திட்டவட்டமாக ஞானத்தை கேள். சாலமோன் திட்டவட்டமாக ஞானத்தை கேட்டார். மூன்றாவதாக, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 6:38 கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். கொடுங்கள். Give and it shall be given to you. உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். உங்கள்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை ஆண்டவருக்கு கொடு. கொடுக்கிறதுங்கிறது ஒரு விதை. கிவிங் இஸ் a seed. The seed will grow. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடு. உங்களுடைய தாளந்துகளை கொடு, திறமைகளை கொடு. உனக்குள்ளே எல்லாவற்றிலும் தேவனை நீ மகிமைப்படுத்தி உன்னை தேவன் பூமியிலே மேன்மையாக வைப்பார். ஜபிப்பதற்குன்னு ஒரு நேரத்தை கொடு, தியானத்திற்கு ஒரு நேரத்தை கொடு, ஊழியம் செய்யறதுக்கு ஒரு நேரத்தை கொடு, தசமபாகம் கொடு. உன் பொருள்னால கர்த்தரை கனம் பண்ணு. கொடுக்க பழகு. கொடுக்க கொடுக்க விருத்தி அடையும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவோரும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. நான்காவதாக, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். முட்டை இல்லைன்னு சொல்லாது. முட்டை என்ன இருக்கோ அது அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கொள். என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கிறது. 5 அப்பம் 2 மீன் இருக்கு. முட்டை என்ன இருக்குன்னு கேட்குற. 5 அப்பம் 2 மீன் இருக்கு. முட்டை என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் இருக்கு.
அது போதும். உன்னிடத்தில் என்ன இருக்கு? கையில் கோல் இருக்கு. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தேவன் நமக்கு ஆசீர்வதித்து மேலும் மேலும் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் வாயை திறந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். கடைசியாக ஜெபிக்கிறவனுக்கு கொடுக்கப்படும். ஜெபி, கர்த்தர் கொடுப்பார். எபேசியர் 6:20 சொல்லுகிறது. பவுலுடையார் சொல்லுகிறார், நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷன் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்காக வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் ஜெபத்தின் எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்போது கொடுக்கப்படும். ஜெபி, கர்த்தர் கொடுப்பார். உன் போதகருக்காக ஜெபி, சபைக்காக ஜெபி, உன் மனைவிக்காக ஜெபி, பிள்ளைகளுக்காக ஜெபி. ஆபிரகாம் ஜெபித்தான், மலடிகளை சந்தோஷமாக பிழைத்தாட்சாக்கினார். ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டிக் கொண்டான். மலடியா இருக்கிற மனைவிக்காக கர்த்தர் கேட்டார் ஜெபத்தை. அதனால் நீ ஜெபி. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார், உன்னை மாற்றுவார். உன் மூலியமாக சபையை மாற்றுவார், குடும்பத்தை மாற்றுவார், சமுதாயத்தை மாற்றுவார். ஜெபிக்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஜெபிக்கிறவனுக்கு கொடுக்கப்படும். அதனால்தான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது போது உங்களுக்கு செய்யப்படும். ஜெபித்து முடிப்போம். பரலோக பிதாவே, தெய்வாதி தேவனை, தேடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீர். கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீர். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். ஜெபிக்கிறவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். அப்பா, நாங்கள் தேடுகிறவர்களாக உண்மை கொடுக்கிறவர்களாக இன்னும் அதிகமாக ஒரு பாத்திரம் உட்கார்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கட்டும். இந்த ஆண்டவரே, தியானத்தை ஆசீர்வதித்துக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் முறை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.